வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைவா நம்ம ஹேர் எக்ஸ்டென்ஷன் என்ன மாதிரியா ப்ரொசீஜர்ல ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து கிளையண்ட்டோட ஹேர் லென்த் எவ்வளோ இருக்கு, அவங்களுக்கு எவ்வளோ ஹேர் லென்த் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஒரு சஜஷனா நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் அவங்க அது ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஹேர் பேட்டர்ன் அதாவது அவங்களோட ஹேர் டைப் என்ன மாதிரி இருக்கு, அதுக்கு என்ன மாதிரியான ஹேர் வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஃபைனல் வந்து ப்ராசஸ்க்கு போறோம். இப்போ மேம் வந்து ஒரு 20 இன்ச்சஸ்ல ஹேர் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறனால 20 இன்ச்சஸில் 75 கிராம் ஹேர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இப்போ ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ராசஸிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து எக்ஸ்டென்ஷனோட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ கிளைண்ட்டோட ஹேர் வந்து ஒரு 10 ஹேர் எடுக்கிறோம் அப்படின்னா அதே சேம் குவான்டிட்டியை தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்க ஹேரோட அட்டாச் பண்ண போகிறோம். அப்படிங்கிறனால அவங்களுக்கு வெயிட் வந்து ரொம்ப பேலன்சிங்காக தான் இருக்கும். ரொம்ப வந்து ஒரு வெயிட்டான ஒரு ஃபீல் இருக்காது. அதே மாதிரி அதோட டிப்பு பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக அவங்க ஹேரோட கனெக்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் இந்த இன்விசிபிள் லைஃபிங் ஜெல்லு. அதனால் ரொம்ப ஹெவியான ஒரு ஃபீலும் இருக்காது. ரொம்ப மைன்யூட்டான டிப்பு தான் இருக்கும். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ரொம்ப சின்ன சைஸில் தான் இருக்கும் அந்த டிப்பு. இப்போது ஹேர் எக்ஸ்டென்ஷனோட ஃபிக்ஸிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 to 3 hours கண்டிப்பாக ஆகும். அவங்க எவ்வளோ கிராம்ஸ் வைக்கிறாங்க, அதோட வெயிட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்து டியூரேஷன் வந்து இன்னும் அதிகமாகறதுக்கும் சான்சஸ் இருக்குது. 2 hours later. ஓகே, இப்போது 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மேம்க்கு ஹேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 20 இன்ச்சஸில் 50 கிராம் ஹேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்களோட ஹேர் வந்து வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால 75 கிராம் வேண்டாம், 50 கிராமே போதுங்கிறனால அவங்களுக்கு 50 கிராம் ஹேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். ரொம்பவே நேச்சுரலாக அவங்க ஹேரோட சூப்பராக பிளெண்டாக இருக்கும். நல்ல ஒரு பவுன்சினஸான ஒரு வால்யூமோட. மேம் இப்போ ஹேர் எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 ஹவர்ஸில் அவங்களுக்கு இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் 30 இயர்ஸ் பேக் போன மாதிரி இருக்குது. முதல்ல இருந்த ஹேர் அளவுக்கே இருக்குது. வச்ச மாதிரி ஃபீலிங்கே இல்லை. என்ன நேச்சுரல் ஹேர் மாதிரியே இருக்குது. ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல பூ வைக்க யோசிப்பேன், இப்போ தலை நிறைய பூ வச்சுருக்கீங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் எங்களை ட்ரெஸ் பண்ணி வந்ததுக்காக. கண்டிப்பாக எனக்கும் நானும் மறக்க மாட்டேன். என்னுடைய குறை நிறைவு பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ.